எந்த கணக்கு வேணும்? போ. எந்த கணக்கு? தேர்ட் சம். இப்போ ரைட்டு. இப்போ வந்து 10th உள்ள நடத்த அது இவனை கேட்டால் நடத்துகிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? வர்க்கமூலம் 10th வர்க்கமூலம் நடத்துகிறோம். பக்கம் 108, 3.8ல் 3ஆவதில் 1வது கணக்கு. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் m மற்றும் n இன் மதிப்பு காண்க. அதானப்பா? அது நடத்துகிறோம். கணக்கு படிங்க. 36 பவர் 4 minus 60 x cube plus 61 x squared minus mx plus n. இதுக்கு வர்க்கமூலம் பார்க்கணும். கவனிக்கலாமா? கவனிங்க, அப்புறம் போடலாம். கவனிங்க அப்புறம் போடலாம். இப்போ இதுக்கு கோடை போட்டுருங்க. இப்போ ஏற்கனவே போட்ட கணக்கு போல தான். இதில் ஒன்றும் உங்களுக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. கவனிங்கப்பா, அப்புறம் எழுதிக்கலாம். கவனித்து இல்லை டவுட் என்ன வருதலான்ட்டு இங்கேயே கேட்டுருங்க, கிராஸ் பண்ணிவிடுங்க. கவனிக்கலாமா? முழுசாக இங்கே கவனிங்க. புத்தகத்தெல்லாம் மூடு, நோட்டெல்லாம் மூடு. கவனி. இப்போது வர்க்கம் எடுக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த நம்பர் வர நம்பருக்கு அதே ஒரு எண்ணை அதே என்னால் பெருக்குனாக்கா இந்த நம்பர் வரும். அப்படி வருஷம் நேரடியாக 36க்கு போகணும். 36 வர வரைக்கும் வர்க்கம்னு சொல்லுவோம். 1 2 2 நீங்கள் சொல்லிக்கலாம். 1 மாற வேணாம். நீ அது சொல்லு, வர்க்கம்னு சொல்லு. 1 சார் அப்படி சொல்லிக்க. இப்போ நான் தமிழ் சொல்லிக்கிறேன், சொல்கிறேன். மெட்ரிகுலேஷன் நீங்கள் அப்படியே வந்துடுங்க. தமிழ் மீடியம் பிள்ளைங்க அப்படிங்க. 1 2 2 3 4 5 6 7 7 இங்கே எவ்வளோ இருக்குது? 6 36 அப்படின்னு படிங்க. 6 36. ஓகே. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டும் எக்ஸ் பவர் 4 ஆகிட்டா மேலே வந்துட்டா. இதெல்லாம் படிக்கிறீங்க. இது வரைக்கும் போட்டுக்க. இது அடையாளத்தை மாற்றிட்டு குறியை மாற்றிட்டு கிராஸ் பண்ணிட்டீங்க, முடிஞ்சிருச்சு. இது புரியுதுல? அப்போ அடுத்த ஸ்டெப் இருக்கீங்க. -60 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 61 எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா? இப்போ இது வகுக்கிறது இங்கே நம்பரை எடுத்துக்கிறோம். இந்த நம்பரை 2ஆல் பெருக்கிடுங்க. 1 6 2 6 12 2 6 12. இந்த எக்ஸ் ஸ்கொயரை போட்டுங்க. இது புரியுதுல? இப்போ அடுத்த ஸ்டெப் போகிறது இந்த 60 இருக்குல்ல, இந்த 60 இந்த 12 வகுத்துங்க. 60 12 வகுத்துருங்க. 1 12 12, 2 12 24, 3 12 36, 4 12 48, 5 12 60. 5 12 60. ஓகே. அப்போ 12 எப்படி தெரியணும் உங்களுக்கு? 5 12 60. அந்த 5 இங்கே கொட்டாருங்க. இங்கே என்ன அடையாளம் இருக்குது? மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் இங்கே போட்டு இங்கேயும் 5 போட்டுக்க, இங்கேயும் 5 போட்டுங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கலாம், வேறு எக்ஸ் மட்டும் கொடுத்துங்க. முடிஞ்சிடுச்சு. சார் ஸ்கொயர்னா 2 வாட்டி பண்ணணும் அந்த எக்ஸை. குழப்பிக்காதீங்க, இது வேறு அது வேறு. இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கனாக்கா, இந்த -5x கடைசி கொடுத்தோம்ல, -5 எக்ஸால் இந்த 2 நம்பரையும் பெருக்கி இங்கே போட்டுருணும். அவ்வளோதான். கடைசி என்ன நம்பர் கொடுத்தோம் அந்த நம்பரில் பெருக்கிட்டு வரும். கடைசி நம்பர் அதை கொடுத்தோம், அவ்வளோதான் விஷயம். இப்போ -5x இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணலாம்? 5 12 60. 5 12 60. எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே ஒரு எக்ஸ் 1 இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கீப்பு அடையாளம் 1 இருக்கா மாறுபட்டுருக்கா? அப்போது மைனஸ். அடையாளம் மாறினா மைனஸ். அடுத்தது இங்கே அடையாளம் 2 1 இருக்கா மாறுபட்டுருக்கா? 1 இருக்கப்போ ப்ளஸ். அப்போ 5 25. இங்கே ஒரு எக்ஸ் 1 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் 1 இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர். அது அடையாளத்தை மாற்றுறோம். இதை கிராஸ் பண்ணுறோம். இங்கே மாற்றினா இங்கேயும் மாற்றிக்கிறோம். இப்போ 61 ப்ளஸில் இருக்குது, 25 மைனஸுக்கு வந்துருச்சு. இப்போ 61 25 போயிட்டுனாக்கா 11 இருக்கா? ஒன்று கடை வாங்கிப்போம். இங்கேருந்து இங்கே கவனி. அப்புறம் போடு உட்காந்து. நான் நடத்துகிற மட்டும் கவனி. நீ உட்காந்து தனியாக போடுறப்போ உன் வேலையை பாரு. நான் போடுறப்போ நீ படிப்ப, நான் உட்காரப்போ நீ பேசிட்டு உட்காந்துருப்ப. இங்கே பாரு. 11 இப்போ 61 25 நேராக கழிக்க எனக்கு கஷ்டமாக இருக்குனாக்கா ஒன்று கடன் வாங்கிங்க. இதா கடன் வாங்கி இங்கேயே சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறதுப்பா? 11 5 போயிட்டுனாக்கா
6. இங்கே ஒன்று கடன் கொடுத்துட்டோமா, பாக்கி 5 இருக்கா, 5ல் 2 பின்னாக்கா 3. இந்த 3 எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே, அடுத்த மீதி உள்ள இறக்குங்க. மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் என். இப்போது இதை பெருக்கிற நம்பர் வேணும்ல, இந்த நம்பர் எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கி போட்டுங்க. ஓர் 6 ஸ்டெப் தள்ளி போட்டுங்க. இதுலேருந்து அடுத்த ஸ்தானத்துக்கு ஓர் 6 2 6 12 எக்ஸ் ஸ்கொயர்டு இதை போட்டுங்க. அப்படியே அடுத்த மைனஸு 2 5 10 எக்ஸு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த நம்பர் ஒன்று வேணும். அது என்ன பண்ணிக்கிறீங்கனாக்கா, இந்த 36 இந்த 12 பெருக்குங்க. 36 12 வகுங்க. 1 12 12 2 12 24 3 12 36 3 12 36. அந்த 3 தூக்கி இங்கே போடுங்க. அதே 3 இங்கே போடுங்க. அடையாளம் இங்கே என்ன இருக்குது, இந்த ப்ளஸ் தூக்கி இங்கேயும் போடுங்க, இங்கேயும் போட்டுங்க. இப்போ கடைசி என்ன நம்பரு 3 இருக்கா, அந்த 3ஆல் போடுங்க. 3ஆல் இந்த எல்லா நம்பரும், இந்த நம்பர் எல்லாத்தையும் பெருக்கி போடுங்க. 3 12 36 எக்ஸ் ஸ்கொயர்டு. அடையாளம் மாறுபட்டுருக்கா, மைனஸ் அடுத்தது மைனஸு 5 3 30 எக்ஸு. அடையாளம் மாறுபட்டுருக்கா, ஒன்றா இருக்கா, ஒன்றா இருக்குது ப்ளஸ். இப்போது 3 9. இப்போ அதை அடர்த்த மாற்றிங்க, இதை அடர்த்த மாற்றுங்க, இதை அடர்த்த மாற்றுங்க, இதை கிராஸ் பண்ணுங்கள். இதுக்கு 0. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதை கூட புக்கை கூட என்ன கேட்டிருக்காங்க, கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவையில் முழு வர்க்கம் எண்ணில் எம் மற்றும் எண்ணின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. எம் மற்றும் எண்ணின் மதிப்பு. கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை ஒரு முழு வர்க்கம் என்பதால் ஏ ஈக்குவல் டு போட்டு எம்முக்கு நேராக 30 இருக்குது அதை போட்டுங்க, எண்ணுக்கு நேராக 9 இருக்குது அதை போட்டுங்க. எம் ஈக்குவல் டு என்னதுப்பா, எம்முக்கு என்ன இருக்குது ப்ளஸ் 30 போட்டுங்க. எண் வந்து 9. விடை எழுதிங்க. அடுத்த கணக்கு போமா. ஓகே, அடுத்து உங்களுக்கு என்ன கணக்கு வேணும் சொல்லுங்கள், அதில் அதை நடத்துவோம்.